என்னன்னா யோபு அன்னைக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் இல்லை. யோபுக்கு அன்னைக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் இல்லைங்க. ஏசுநாதர் சொல்றாரு பாருங்க சீசர்கிட்ட, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை முடிவு வரையும் என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அதுக்காக தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள அவர் வச்சு போயிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய வார்த்தை, வீணான வார்த்தைகளை நம்ம அளப்பக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்பொழுதும் பரிசுத்தாவினரோடு கூட இணைந்து இருக்கணும். ஏசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரா, பிசாசால சோதிக்கப்பட்டாரா, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் பாருங்க வார்த்தையாலேயே பிசாசு துரத்தியே விட்டுருவாரு. 3 தடவை இந்த கல்ல அப்பமாகும்படியும் சொல்றாரு, மேல இருந்து குதிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உப்பரிக மேல போயிட்டு சகல செல்வத்தையும் காமிக்கும் பொழுது, நீ என்னை பணிந்து கொள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சகல சாம்ராஜ்யங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், அதனால என்னை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ என்ன பண்ணணும், பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்யணும். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவனும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே விசுவாசிக ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியது. இது எல்லாமே நான் செய்யணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவினவர் இருந்தா மட்டும்தான் பரிசுத்தாவினவர் அந்த மனுஷனை என்ன பண்ண முடியும், வழி நடத்தி கொண்டு போக முடியும். இப்ப நமக்குள்ள அந்த விசுவாசம் குறையாம இருக்கும், நம்ம தேவனை தூசிக்க மாட்டோம், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா பொல்லாப்புக்கு விலகுகிறவரா இருப்போம். இதுக்கெல்லாமே யார் வேணும், பரிசுத்தாவியானவர் வேணும். ஏன் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை நல்ல இடத்துல என்ன பண்ணுவாரு, வழி நடத்திட்டு போவாரு. அப்ப அந்த பரிசுத்தாவினவர் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. யோபுக்கு அங்க பரிசுத்தாவினவர் கிடையாது, ஆனா நம்ம எல்லாத்துக்கும் பரிசுத்தாவினவர் இருக்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்தாவினவரை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். யோபு திக்கற்றவனா இருந்தான், கர்த்தர் பேசினாதான். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது, முழு பைபிள் இருக்குது. எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, இருக்குது உங்களுக்கு, பாக்குறீங்க நீங்க கண்ணால. ஆனா யோபுக்கு இல்லை. யாருமே சொல்லுங்க, யோபுக்கு இல்லைங்க. ஆனா நமக்கு இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஏசு எப்படிப்பட்டவர், எதுக்காக வந்தாரு, என்ன செஞ்சாரு, யாரு நமக்காக ஜீவனை கொடுத்தாங்கங்கிற எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனா யோபுக்கு இல்லை. ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் கூட தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யல. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற நாம என்னென்ன பண்றோம்னு பாருங்க. எல்லாம் இருக்கிற நாம என்னென்ன பண்றோம்.